தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதை தொடர்ந்து கடந்த சில நாட்களாக மழையின் தீவிரம் அதிகரித்து வருகிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கி சில நாட்களிலேயே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பிறகு வலுப்பெற்றது, புயலாக வலுவடையவில்லை. இந்த நிலையில்தான் வங்கக்கடலில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. மோன்தா என பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் 2025 அக்டோபர் 28 இரவில் கரையை கடக்கும் எனவும் கூறப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. திருச்செந்தூர் அருகே மழை வெள்ள பாதுகாப்பை முன்னிட்டு பேரிடர் கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கிராம மக்களே கையில் எடுத்து களமிறங்கியுள்ளனர். திருச்செந்தூர் அருகே உள்ள புன்னக்காயலில்தான் தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கிறது. மழை காலங்களில் தாமிரபரணி ஆற்றில் அதிக அளவு நீர்வரத்து ஏற்படும் போது புன்னக்காயல் ஊர் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படும் நிலை ஆண்டுதோறும் நிலவி வருகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டு வெள்ளப்பெருக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புன்னைக்காயல் ஊர் நிர்வாக கமிட்டியினர் முன்னேற்பாடு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதற்காக ஊர்நல கமிட்டி மூலம் JCB இயந்திரம் ஏற்பாடு செய்து தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கும் ஆற்றின் முகத்வார பகுதிகளை தூர்வாரும் பணியில் ஈடுபட்டனர். இதற்காக கடலும் ஆறும் சேரும் இடத்தில் உள்ள மணல் திட்டுகளை அகற்றி தண்ணீர் பாய்ந்தோடுவதற்கு ஏதுவாக பள்ளங்கள் தோண்டி தண்ணீரை கடலுக்குள் கொண்டு செல்லும் ஏற்பாட்டை செய்துள்ளனர். கடலோடு போட்டி போடும் பக்தர்கள் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூர் கடற்கரையில் சூரவதம். தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல். கருணை கடலே என கந்தனை நாடும் பக்தி உள்ளங்கள். சூரசம்ஹாரம் 27 உங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலில்.